Hello everyone, welcome back to Princess Collection. இன்னைக்கு நம்ம Princess Collectionல bracelet making series part 6 தான் பார்க்க போறோம். இதுல ஒரு நியூ மாடல் bracelet தான் நான் கொண்டு வந்திருக்கேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் 0.7 எலாஸ்டிக் எடுத்துக்கலாம். அதுக்கு அப்புறம் B7000 glue. அதுக்கு அப்புறம் நான் இங்க white color plastic beads எடுத்துக்கேன். இது pearl கிடையாது. pearlல வந்து lightish yellow shade இருக்கும், பட் இது வந்து pure white. அதுக்கு அப்புறம் crackle beadsல blue color எடுத்துக்கேன். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நான் செய்ய போகிறேன். அது கூட கனெக்டர்ஸ் யூஸ் பண்ண போகிறேன், சுகர் பீட்ஸு, அதுக்கப்புறம் ஒரே ஒரு கிறிஸ்டல் பீட் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இதில் என்ன பண்ண போகிறோன்னா 0.7 எலாஸ்டிக் எடுத்துகிட்டு அதில் ஒரு பீடாக ஆட் பண்ணி என்னோடய சைஸ்க்கு நான் மெஷர் பண்ண போகிறேன். ஸோ ஆல்ரெடி என்னோடய சைஸ் வந்து நான் லாஸ்ட் வீடியோலேயே காமிச்சிருப்பேன். அது வந்துட்டு 6 inch இருக்கும். ஸோ இப்போயும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், 6 inch இருக்குது. ஸோ நான் அதை நாட்லாம் போடுறதுக்காக எக்ஸ்ட்ராவாக 1 inch இல்லை 1.5 inch வச்சுக்கிறேன். இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மெஷர் பண்ண சைஸுக்கு தான் வந்து பீட்ஸ் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம், லைக் 6 inchக்கு. ஸோ ஃபஸ்ட்டு எலாஸ்டிக் எடுத்துக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு ஒரு ஒயிட் பீட் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கோல்டு கலர் சுகர் பீடை வந்து 2 பீட்ஸ் ஆட் பண்ண போகிறேன், சும்மா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக லுக்கு. அதுக்கப்புறம் ஃபைனல் டச்சுக்காக ஒரு பீட் ஆட் பண்ணிக்கலாம், 2 சுகர் பீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் ரிப்பீட் பண்ணிட்டே இருங்க. ஒரு 7 to 8 பீட்ஸ் நீங்கள் போடுறப்போவே உங்களுக்கு தெரியும். ஸோ என்னோடய ஹேண்ட் சைஸ் வந்து நான் 6 inchன்னு சொன்னனால இது ஹாஃப் தான் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். இன்னொரு ஹாஃபில் நான் வந்து என்னோடய கிராக்கல் பீட்ஸ் ஆட் பண்ண போகிறேன். ஸோ 6ல் ஆஃப் வந்துட்டு 3 inch. ஸோ அந்த 3 inchக்கு இந்த பீட்ஸ் இருக்கான்னு பார்க்குறதுக்காக நான் மெஷர் பண்ணுறேன். ஒரே ஒரு பீட் இன்னும் ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸோ இதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது வந்து 3 inch வந்துச்சு. இப்போ நம்ம ரிமைனிங் 3 inch வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுத்து கிராக்கிள் பீடையும் இதே ப்ராசஸில் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு கிராக்கிள் பீட், அதுக்கப்புறம் டபுள் சுகர் பீட்ஸ்ன்னு ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் ஃபைனல் லுக்கு. இப்போ நான் மெஷர் பண்ணும்போது எனக்கு எக்ஸாக்டாக 6 inch வேணும். ஸோ இது ஒன்று அதிகமாக இருக்கனால நான் இந்த சைட்லேருந்து ரிமூவ் பண்ணேன். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் அதிகமாகவும் ப்ளூ கலர் வந்து கம்மியாகவும் இருந்தது. நம்ம ஹாஃப் அண்ட் ஹாஃப்ன்றனால நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ப்ளூ கலர் ஆட் பண்ணிவிட்டு ஒயிட்டில் வந்து ஒரு பார்ட் வந்து நான் ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ இதுலேயும் 7 beads இருக்கும், அதுலேயும் 7 beads இருக்கும். அதுக்கப்புறமா இந்த பக்கம் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு கிறிஸ்டல் பீட் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு கோல்டு பீட் ஆட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமும் தனியாக ஒரு கோல்டு பீட் ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா அந்த கேப்பில் தான் வந்து நம்மளோட சாமை வந்து நாங்கள் கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ லாஸ்ட்டில் மட்டும் ஒரே ஒரு பீடு, அதுக்கப்புறம் இந்த சைடில் இருக்க ஒரு பார்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம கரெக்டாக கேல்குலேட் பண்ணும்போது 6 வந்துடுச்சு. நம்மளோட ஈக்குவல் மெஷர்மெண்ட்டுக்காக அந்த லாஸ்ட் பீடை மட்டும் ரிமூவ் பண்ணிடுறேன். எடுத்துகிட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் நாட்டு ஃபஸ்ட்டு டபுள் நாட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா அது மேலே அதை டைட் பண்ணிவிட்டு அது மேலேயே இன்னொரு டபுள் நாட் போட்டுக்கலாம். ஸோ டபுள் நாட் போட்டு நம்ம B7000 க்ளூ வச்சுட்டு அதை செக்யூர் பண்ண போகிறோம். ஸோ அதில் ஸ்டிக் பண்ணிவிட்டு பீட்ஸ்குள்ளே இந்த சைட் பேர்ல் பீட் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே விட்டுட்டு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத கட் பண்ணிடுங்க. ஸோ இப்படி தான் நம்மளோட பிரேஸ்லெட் இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம சாமை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சாம் ஆட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ்வலாக வந்து செயின், அப்புறம் ஹெட் பின்னு, பீட்ஸ் தானே யூஸ் பண்ணுவோம். இங்கே நான் டிஃப்ரெண்ட்டான உங்களுக்கு பின் காட்டுறேன். ஒவ்வொரு வீடியோவில் நான் ஒன்று காமிச்சனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், எதை எங்கே யூஸ் பண்ணணும்னு தெரியும். அதே மாதிரி செயினுமே நான் இந்த வாட்டி வேறு மாடல், சின்ன மாடல் தான் எடுத்துருக்கேன். இப்போ நான் காட்டுறேன் இல்லையா, இந்த பின் பேர் வந்து பால் பின். இது எப்படி இருக்கும்னா இதோட ஹெட்டு வந்து பால் மாதிரி இருக்கும். அது வந்து செக்யூர் பண்ணிக்கும் பீட்ஸை. ஸோ அது வந்து 2 சைடும் இருக்கும். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதை கட் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போ இந்த சைஸ் போதுன்றதால நான் இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்னதாக இருக்கு இல்லையா, அந்த சைஸ் போதும் எனக்கு. அதுக்கப்புறம் இந்த செயின், இது வந்து இன்னொரு மாடல், பட் இது வந்து இதோட ஹோல் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்க சின்ன சைஸ் செயின்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு இந்த பால் பின் வந்து உங்களுக்கு ஈஸியானது. ரொம்ப தின்னாக இருக்கும் அதோட ஒயர். ஸோ ஈஸியாக உங்களால் கனெக்ட் பண்ணி அதை செக்யூர் பண்ணிக்க முடியும்.
அதுக்கப்புறம் ஜம்ப்ரிங் எடுத்துக்கணும், அப்புறம் சாம் எடுத்துக்கணும், அப்புறம் பீட்ஸ். ஸோ நான் இங்கே வந்து ஒயிட் இல்லைனா ப்ளூ எது வேணால் கனெக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு ப்ளூ வேணும்னு நான் ப்ளூ கனெக்ட் பண்ணுறேன். பட் அந்த பால் பின்னில் வந்து அது வந்து ஈஸியாக வெளில வந்துடும். நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்னேன் இல்லையா, ஒரு பீட் போட்டு செக்யூர் பண்ணுங்கன்னு. ஸோ அந்த மாதிரி தான் நான் இங்கே பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு கோல்ட் பீட் போட்டுக்கிட்டேன். கோல்ட் பீட் வந்து அது வெளியில் வராமல் பார்த்துக்கோ. அதுக்கப்புறமா இந்த ப்ளூ கலர் பீட் போட்டுக்கலாம். இதை ஒரு எண்ட் ஆஃப் த செயினில் வச்சு அப்படியே டைட்டாக நான் ரோல் பண்ணுற மாதிரி இதை வந்து அதில் வச்சு டைட்டாக நீங்கள் அந்த ஒயரை வந்து ரேப் பண்ணிங்கன்னா அது வந்து அப்படியே செட்டில் ஆகிடும். அதுக்கப்புறம் எவ்வளோ டைட் வேணுமோ அவ்வளோ டைட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கிற ஒயரை கட் பண்ணிடுங்க. ஸோ நம்மளுக்கு இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து டேரெக்டாக ஜம்ப்ரிங்கில் கனெக்ட் பண்ணி ப்ரேஸ்லெட்டில் கனெக்ட் பண்ணிடலாம். லைக் லாஸ்ட் வீடியோ சாம் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து அதோட பேக் சைடில் ஆட் பண்ணி தான் நான் அதில் கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ ஜம்ப்ரிங் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு அதில் செயின் கனெக்ட் பண்ணிக்கிறேன், ஏன்னா அது பின்னாடி வரணும் இல்லையா, அதுக்காக. அதுக்கப்புறமா எனக்கு பிடிச்ச சாம் ஒன்று எடுத்துக்கிட்டு அதை கனெக்ட் பண்ணி அது டேரெக்டாக ப்ரேஸ்லெட்டோட கனெக்ட் பண்ணிட்டோம். நம்மளோட ப்ரேஸ்லெட் ரெடி ஆகிடும். இப்படி தான் இருக்கும் நம்ம ஃபைனல் அவுட்புட். ஸோ இந்த ப்ரேஸ்லெட்டை வந்து நீங்கள் 40 to 50 ருபீஸ்க்கு சேல் பண்ணலாம். இதோட மேக்கிங் கிட் வேணும்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதோட கஸ்டமைஸ் மேக்கிங் கிட் போட்டு உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.